அதிமுக தொட்ட அதோட நீ கேட்ட. அது ஊழல்வாதின்னு சொல்லி எங்காச்சும் சொல்றேன். நான் கேட்கிறேன், கருப்பு பணம் எவ்வளவு வாங்குற, வெள்ளை எவ்வளவு வாங்குற சொல்லு. தேர்தல் பிறகு தெரியும் எதுக்கா குமார் இவ்வளவு ஆசைப்பட்டது. திமுக தான் கூட்டி வழிய வேற எந்த கட்சியும் கிடையாது. இப்போ திடீர்னு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி, இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. யாரு? என்னது அது? என்ன சின்ன? அங்க பொதுவாக விசில் சின்ன யாரு கொடுப்பாங்க? விசில் யார் அடிப்பாங்க? ஆபத்துல இருக்கும் தான் விசில் அடிப்பாங்க. எத்தனையோ நடிகர்கள், நான் வந்து அந்த நடிகர்கள் மைக்ல பேசும்போது எடுத்து போட்டா அந்த நடிகர்கள்லாம் பாவம், மனசு கஷ்டம் இருக்கும். கட்சி ஆரம்பிச்சாங்க, என்னாச்சு? எல்லாம் என்னாச்சு? என்னாச்சு? அப்படிதான் ஊத்திப்பாங்க எல்லாரும். தேர்தல் பிறகு தெரியும் எதுக்கா குமார் இவ்வளவு ஆசைப்பட்டது. அப்படி ஒரு எப்போதுமே வந்து நிறைகுடா வந்து தழும்பாது. நிறைகுடா என்னங்க தழும்பு பார்த்துருக்கீங்க? நிறைகுடா தழும்பாது. ஆனா குறைகுடா என்ன ஆகுவா? குறைகுடா என்ன ஆகுவா? ஊத்தாடும். குறைகுடா என்ன ஆகும்? ஊத்தாடும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன், அவர் கீழே இருக்க அந்த அல்ல கீழே சில இதெல்லாம் சொல்றேன். அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல, புரியுதுங்களா? ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிறேன், தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக தான் கூட்டி வழிய வேற எந்த கட்சியும் கிடையாது. இன்னும் 10 எலெக்ஷன் நான் நிற்பேன். அதுவும் ராயபுரம் தான் நிற்பேன். இப்போ திடீர்னு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி, இன்ஸ்டன்ட் ஃபுட் மாதிரி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. யாரு? விஜய். என்னது அது? என்ன சின்ன? அங்க பொதுவாக விசில் சின்ன யாரு கொடுப்பாங்க? விசில் யார் அடிப்பாங்க? ஆபத்துல இருக்கவங்க தான் விசில் அடிப்பான். ஆபத்துல இருக்கிறவங்க தான் விசில் அடிப்பான். ஐயோ ஆபத்து, அத படத்துல பாத்துக்கிறேன். இது யாராவது இருக்கீங்களாங்க, யாராவது இருக்கீங்களா, காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றதான் விசில் அடிப்பான். யாரையும் காப்பாத்துற ஆளு யாரையும் விசில் அடிக்க மாட்டான் இல்லையா? காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து. டைட்டானிக் படம் பார்த்தீங்க இல்லையா? ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ ஹெல்ப் மீன்னு வருது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன விசில்ச்சிருக்காங்க. விசில்ச்சிட்டு வந்து ஆபத்துல இருக்கிறவங்க அது கூட தெரியாதுன்னு வந்து விசிலிக்கிறாங்க இவனுங்க. என்னத்தை பண்றது? சரிடா, சரி. அது ஊழல்வாதின்னு சொல்லி எங்காச்சும் சொல்றேன். நான் கேட்கிறேன், கருப்பு பணம் எவ்வளவு வாங்குற, வெள்ளை எவ்வளவு வாங்குற சொல்லு. கருப்பு பணம் எவ்வளவு வாங்குற, வெள்ளை எவ்வளவு வாங்குற, அதை கணக்குல கொடு. இப்போ இன்னைக்கும் வந்து இன்கம் டேக்ஸ் கேஸ் கோர்ட்ல இருக்க, இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்க, இன்னைக்கு அவன் சொல்றாங்க கட்டிட்டு போகணும் தான் வரிய. அப்படி வரி செய்து அதெல்லாம் வந்து சமூகத்துக்கு வந்து இது இல்லையா? அதாவது ஒன்று சொல்றேன், அதிமுக தொட்ட அதோட நீ கேட்ட. அதுதான் சொல்றேன். நீ போட்டியிலே இல்லை. போட்டின்றது வந்து அதிமுக திமுக தான் அது காலங்காலமா இருக்குது. சொன்னார் இப்போ ஒரு விஷயம், எத்தனை எலெக்ஷன் தலைவர் சந்திச்சாரு. ஒரு வெற்றி வாகை சூடிய ஒரு மாமன்னன் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எந்த தேர்தலையும், எல்லா இடைத்தேர்தலையும் அது எத்தனை இடைத்தேர்தல் வந்து சந்திச்சார். திடீர்னு வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அது 83 வந்து படத்துல வந்தனா நீ என்ன பண்ணிருக்கணும்? உண்மையிலேயே தலைவரை மாதிரி. அப்ப தலைவர் நான் 77 தானே சிஎம் பண்ணாரு, இல்ல 75 ஒரு 72 கணக்கு போட்டுட்டு நம்ம கட்சி விட்டு வெளியே வந்துட்டோம். இப்பதான் நம்ம உதவி செஞ்சாரா? சரியே. அவரை பொறுத்தவரை என்ன செஞ்சார்? அவரு 1953 இருந்து செய்யறாருன்னா விளம்பரம் இல்லாமல் செய்த ஒரு 8வது வள்ளல்லாம் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஆனா இப்ப தேர்தலை மனதில் வச்சு அதை கணக்குல வச்சு இன்னைக்கு வந்து உதவி செஞ்சா அது வந்து சுயநலமா இல்லையா? சுயநலம். உள்ளுக்கு என்ன? ஒரு ஆதாயம்.